அம்மா, தம்பி ஸ்வீட் எடுத்துக்கங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். பொண்ணை முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டா போகுது. நீங்க பொண்ணை பார்த்துட்டு பிடிக்குது பிடிக்கலங்கிறது உங்க விருப்பம். ஆனா முதல்ல ஸ்வீட் கொடுக்கறது எங்க பாரம்பரியம். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. நெட்டவள்ளி, போய் ஸ்வீட்டை கொடுமா. இந்தாங்க தம்பி ஸ்வீட்டு. அம்மா இந்தாங்கம்மா ஸ்வீட்டு. போய் பொண்ணை முதல்ல கூட்டிட்டு வாங்க, சட்டு புட்டுன்னு பார்த்துருவோம். நெட்டவள்ளி, நீ போய் குட்டவள்ளியை கூட்டிட்டு வாமா. சரிங்க. ஏக்கா, மாப்பிள்ளை தொப்பி போட்டே உட்காந்துருக்காரு, ஒருவேளை சொட்டையா இருக்குமோ? ஒத்தரோசா, கொஞ்சம் பேசாம இரு ஒத்தரோசா, உங்க காதுல ஈன்னு விழுக போகுது. உண்மையை கேட்டா இப்படிதான் என் வாயை அடைச்சிருவீங்க. இவதாங்க குட்டவள்ளி, நீங்க பார்க்க வந்த பொண்ணு, என் நாத்தனாரும் கூட. பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறாப்படி. சரி பாப்போம். நான் காண வந்த தேவதை இவள்தானா? இவள்தானா? இவள்தானா வந்தது எனக்காக? ஆஹா, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கே. கல்யாணம் பண்ணா இந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணும்பா. என்ன மாப்பிள்ளை தொப்பி போட்டு வந்திருக்காரு? தொப்பி போட்டு வந்தாலும் பரவாயில்ல, 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரல்ல, ஜாலியா இருக்கலாம். அம்மா, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. சரி சரி, அமைதியா இருடா. குட்டவள்ளி, எல்லாத்துக்கும் போய் காஃபி கொடுமா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. அடடா, பேச்சே இவ்வளோ அழகா பேசுறாங்களே, வாய்ஸே இவ்வளோ அழகா இருக்குது. சரி குடுமா. என்னம்மா படிச்சிருக்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேங்க அத்தை. சரி சரி. இதோ பாருங்கம்மா, எங்களுக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் நாங்கள் வந்துட்டு பிள்ளைக்கு 100 பவுனாவது எதிர்பார்க்குறோம். அதை நீங்கள் போட முடியும்னா சொல்லுங்கள், மேற்படி பேசுவோம். என்னங்க, நகை விற்கிற விலைக்கு 100 பவுன் இப்படி கேட்குறீங்க? நான் பவுன் கேட்கறதுக்கு முன்னாடி என் பையன் என்ன வேலை செய்கிறான்னு உங்ககிட்ட பேசல. என் குடும்பத்தை பற்றியும் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருமா. அதே மாதிரி என் பையனும் ஐடியில் 1,00,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறாப்படி. இப்போ நீங்கள் போகிற அளவு நாங்கள் தகுதியாக தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன? பரவாயில்லையே, நம்மளுக்கு வர மாமியார் நம்மளை விட இப்போ நகை ஆசை பிடிச்சவங்களாம் இருப்பாங்களே. சரி, எப்படியாவது போட்டி கட்டு தருவாங்கல்ல, பார்த்துப்போம். இதோ பாருங்க, எங்களால் இவ்வளோ அதிகமால செய்ய முடியாது. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுறோம். தலையில தரகர் மூலம் வாங்க சொல்லி அனுப்புங்க, அதுக்கப்புறம் மீதியை பேசிப்போம். இல்லைங்கம்மா, பவுன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் வசதிக்கு ஒத்து வருமானு தெரியல. அம்மா, புள்ள எனக்கு பிடிச்சிருக்குதுமா. பவுனெல்லாம் ஏமா கேட்டுட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் பேசாம இருடா. உப்ப தெரியாதுடா உனக்கு. நாளை பின்ன ஏதாவது வேணும்னா கூட உன் பொண்டாடி சைடு இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்ம போய் அவங்களுக்கு கொடுத்து உதவிட்டு இருக்க முடியாதுடா. நீ பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, நான் சொல்கிறத சொல்லியாச்சு. அப்புறம் உங்கள் முடிவை வந்துட்டு தரகர்கிட்ட சொல்லி அனுப்புங்க. நீங்கள் சொல்கிற முடிவில் தான் இந்த சம்மந்தம் வேணுமா வேணாமான்னு நானும் என் வீட்டுக்காரரும் முடிவு பண்ணணும். சரிங்களா? சரிங்க. சரி, நாங்கள் அப்புறம் கிளம்புறோம். உங்கள் பதிலாக நீங்கள் தரகர்கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிவிடுங்கம்மா. சரிங்க அத்தை. வரேன் குட்டவள்ளி. டேய் கோபாலு, கிளம்புடா. அதெல்லாம் நகை முடிவான பிறகு நீ பொண்ணுகிட்ட பேசிட்டா போகுது. இப்போ கிளம்பு. அண்ணா, எனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாப்பிள்ளையே எனக்கு பேசி முடியுங்கண்ணா. என்னால் பொம்மையோட்ட அடிக்கடுக்க மேக்கப் போட்டு வந்து ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு போக முடியாதுண்ணா. கொஞ்சம் பாருங்க. இவர் எனக்கு பிடிச்சிருக்குது, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். டேய், எனக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குடா. சம்மந்தத்தை விட்டாத. எப்படியாவது 100 பவுன் ரெடி பண்ணி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. புரியுதா? அத்தை, நம்ம நிலைமை உங்களுக்கே தெரியாதாங்க. நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்களே அத்தை. எனக்கு இருக்கிறது ஒரே உள்ளம்மா. அவள் மனசு கோணாமல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் நீ தலையிடாத. என் பையன் கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் சொல்லுவேண்டா. சீக்கிரம் முடிவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பு. சரி நெட்டவள்ளி, நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு, போயிட்டு வரேன். நெட்டவள்ளி, பார்த்தீங்களாக்கா நான் மாமியாரும் நாத்தனாரும் செய்கிற வேலையை? அந்த மாவும் மனசாட்சியே இல்லாமல் 100 பவுன் கேட்குற பாரு. என்னதான் பண்ணுறதோ? போ போ. பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்தி வாலிபம் பண்ணி ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறப்போ வரதட்சணைங்கிற பேர் வச்சு இப்படி கொள்றாங்களே. என்னக்கா பண்ணுறது? எதுவுமே புரியாமல் இருக்கிறோம். உன் புருஷருக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தானே, செஞ்சா என்னவாமா? அடியே ஒத்தரோசா, என்னக்கா பங்கு ஜக்கா?
வாயை மூடிட்டு வா, வீட்டுக்கு போகலாம். அவங்களே பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க, நீ வேற ஏற்றி விடுறக்கு பார்த்துட்டு இருக்கிறியாக்கு. இதோ பாரு ஒத்தரோசா. சொல்லுங்கக்கா. இருக்கிறதெல்லாம் தங்கச்சிக்கே கொட்டி கொடுத்தா அப்புறம் நெட்டவழி எப்படி பொழைக்கிறது? வா சரி நம்ம வீட்டுக்கு போவோம். உன்னை வச்சுட்டு எதுவும் பேசவும் முடியாது. வா போகலாம். சரி நட்டவழி, அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். வரோம் நெட்டவழி. பார்த்து சூதானமா நகையை குறைச்சி பேசுகிற மாதிரி ஏதாவது வழியை கண்டுபிடி. சரிங்கக்கா. என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இப்படி கேட்டுட்டு போயிட்டாங்களே. நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி அத்தை கிட்ட போய் வேறு சம்மந்தம் ஏதாவது பார்க்கலாமான்னு கேட்போம் நைஸா. அம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? மாப்பிள்ளை பார்க்க வரேன்னு சொன்னீங்க, நானும் ரெடியாகி இவர் தான் நம்மளுக்கு மாப்பிள்ளைன்னு பார்க்குற டயத்தில் வரதட்சணை இவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே. எனக்கு கேட்க கேட்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா. நீ சொல்கிறதெல்லாம் சரிதாண்டி. உங்கள் அண்ணனோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமல்ல. அவனும் வந்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு நம்மளையும் பார்த்துட்ருக்கா. அப்படி அவனை போய் அதிகமாக வரதட்சணை தர சொல்லி ஓடியாட முடியாதல்லடி. நான் என்னம்மா சொன்னேன்? ஒரு 50 பவுன் எனக்கு நகையாக போட்டு விட்டுருங்க தானே சொல்கிறேன். அவங்க 50 பவுன் எக்ஸ்ட்ரா கேட்டால் அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? இதோ பாருடி, முடிஞ்சாலும் உங்கள் அண்ணன் கிட்ட பேசி பார்க்குறேன். அவனால் முடியலன்ட்டானா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். அத்தை சொல்லு குட்டவள்ளி சொல்லு. என்ன சொல்ல வந்திருக்கிற? இல்லைங்க அத்தை, வேற இடம் பார்க்கலாங்களா? இதை சொல்றதுக்கு தான் வந்தையாக்கு. என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரே அழுகாச்சு அழுகிறா. நான் என்னதான் பண்ணுறது? இப்படி பண்ணுறீங்களே அண்ணி. என் முடிவை தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணால் இந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை விட்டுருங்க. யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு தயவு செய்து என்னை இது பண்ணாதீங்க. குட்டவள்ளி இப்போதாம்மா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, நீ இப்படியெல்லாம் பேசலாமாம்மா? உங்களால் முடிஞ்சால் அந்த மாப்பிள்ளையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. முடியலைன்னா அந்த கல்யாணத்தை பற்றியே யோசிக்காதீங்க. தயவு செய்து என் போக்கில் என்னை விட்டுருங்க. அடியே குட்டவள்ளி, நீ எதுக்கு அழுகிற? நீ அழுகிறதுக்காகவா நான் உன்னை பெற்று விட்டுக்கிறேன்? பார்த்துக்கலாண்டி. எப்படியாவது என் தலையை அழகு வச்சாவது உனக்கு அந்த மாப்பிள்ளையை கட்டி கொடுக்குறேன்டி. அத்தை என்னம்மா? நானும் அவரும் வேணா அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரட்டுமாங்க? என்னமோ பண்ணுங்க, மொத்தத்தில் சம்பந்தத்தை கலைக்காமல் இருந்தீங்கன்னா சரி. என்னது இது, இவங்க இப்படி பேசுகிறாங்களே. நம்ம என்னதான் செய்யறது ஒன்றும் புரியலையே. இவர் எங்கே போய் தான் கடனை வாங்கி செய்வார்? கடவுளே நீ தான்ப்பா வழி விடணும். அம்மா என்னடா? இல்ல அந்த மாப்பிள்ளையே தான் நீங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணு சொன்னாலாமே, குற்றவாளி சொன்னா அப்படி. உடனே உன் பொண்டாட்டி உங்கள்கிட்ட வச்சு வச்சுட்டாளாடா? என் பிள்ளைக்கு அவன் மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குது, அதனால தான் அவள் அப்படி ஓரியாடிட்டு இருக்கா. அப்படி ஏன் நீ காதலிச்சு தான் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்த? உனக்கு தெரியாதாக்கு? அம்மா அதை பத்தி ஏமா இப்போ பேசுறீங்க? என்னங்க, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லை நெட்டவள்ளி, தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி மட்டும் போட்டு கொண்டு வா போ. என்னடா நான் பேசுறது உன் பொண்டாட்டி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளாக்கு? ஒரு 5 நிமிஷம் இல்லை, இப்போதான் கேட்டு போனா அப்படி வேற மாப்பிள்ளை பார்க்கலாமான்ட்டு. ஒன்று முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவ யாரோட முடிவு பண்ணுறக்கு? என்னம்மா இப்படி பேசுற? அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே. அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியா இருந்தா என் மகா ஆசையை நிறைவேற்றணும்னு பார்த்துருக்கணும். இப்படியெல்லாம் பேச மாட்டா. அப்படி நீ தான் வசதி இல்லாத குடும்பத்தில் போய் சம்மந்தம் பண்ணிட்டு வந்துட்ட. என் பிள்ளைக்கு கொஞ்சம் வசதியான இடமா பார்க்கலான்னா இப்படி பேசுறீங்களே. நீங்க யாரும் செய்ய வேணாம். என் பரம்பரை நகை 50 பவுன் இருக்குது, அப்படியே என் பிள்ளைக்கு தான் போட போறேன். ஏம்மா 50 பவுன் போட்டாலும் இன்னும் 50 பவுனுக்கு என்னம்மா பண்றது? ஏண்டா அந்த 50 பவுனை கூட உன்னால் ரெடி பண்ண முடியாதடா? அண்ணங்கிற ஸ்தானத்துலேருந்து என்னடா செய்ய போறேன் உன் தங்கச்சிக்கு? அத்தை இவரோட வருமானம் எவ்வளோ கடன் கட்டிட்டு இருக்காது எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதில் நீ பேசாதம்மா, இது எனக்கும் என் பையனுக்கும் இருக்கிற விஷயம், நீ தலையிடாத. சரிம்மா, அண்ணாங்கிற ஸ்தானத்தில் நான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், புரியுதா? இப்போ நானும் நெட்டவழியும் 2 நாள் கழிச்சு போய் மாப்பிள்ளை வீட்டில் நேரடியாக பேசிட்டு வரோம். என்னத்தடா பேச போறீங்க? எப்படியோ குட்டையை குழப்பி கல்யாணத்தை நிறுத்தாத மீறதீங்கன்னா பரவாயில்ல. அம்மா குட்டவழி உனக்கு பொண்ணுன்னா எனக்கு தங்கச்சிம்மா, இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சரி சரி போய் பேசிட்டு வாங்க போங்க. வா நெட்டவழி போலாம். அம்மா என் கல்யாணம் நடக்குமாம்மா? நீ கவலைப்படாத குட்டவள்ளி, எப்படியாவது ஓரியான உன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அடே பங்குஜம், என்ன இந்த வழியா வர? ஆமாக்கா, வீட்டில் மாவாட்டில் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து நைட்டு டிஃபனை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆமாடி, நான் இந்த கடைக்கு போய் மாவு வாங்கறதுக்கு தான் வந்தேன். அங்கே பாருடி, குட்டவள்ளி ஏதோ சோகமா வரா, என்ன விஷயம் கேட்போமா? அடடே வா குட்டவள்ளி, என்ன முடிவு பண்ணீங்க? ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? ஆமாம், மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அதை ஏன்க்கா கேட்குறேன்?
சரி குட்டவழி, எதுக்குடி இப்போ அழுகிறேன்? என்னக்கா செய்யறது? என் மனக்குறைய நான் உங்ககிட்ட தான்க்கா சொல்ல முடியும். உங்களை பார்த்ததுமே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சுக்கா. சரி சரி, அழுகாத குட்டவள்ளி, என்ன விஷயம்னு சொல்லு. நானும் என் வீட்டுக்காரரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டேங்க்கா. எங்கள் வீட்லேயும் அவங்க வந்து பேசி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்கக்கா. இப்போ தான் பிள்ளைக்கு அதிகமாக நகை போடணும்னு சொல்லிட்டு என்னை வந்து மட்டை தட்டின மாதிரி எங்கள் மாமியார் இன்னைக்கு பேசிட்டாங்க. அதை நினச்சாதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் கல்யாணமாகி வந்த நாள்லேருந்து இது மட்டும் நாங்களுக்கு ஒரு குறை வைக்காமல் செஞ்சுட்ருக்கேங்க்கா. அதை கூட நினச்சி பார்க்கலக்கா. சரி சரி விருடி, எல்லா மாமியார் அப்படிதான். உங்கள் மாமியாரோட பேச்சோடு நிறுத்திட்டா அப்படி. எங்கள் மாமியார் வீதி நின்னால கத்துவா அப்படி. சரி, உன் நாத்தனார் பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்ணீங்க? அதுதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் மாமியார் 50 பவுன் பரம்பரை நகையை நாத்தனாருக்கு தான் தருவேன் ஒத்த காலில் நிற்கிற அப்படி. எப்படி அப்படி இப்படின்னு வெளியே இது பண்ணாலும் ஒரு 60 பவுன் பெறலாம்க்கா. அதுக்கு மேலே முடியாது நம்மளால. இதை சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க்கா வீட்டில். சரி, உன் புருஷன் என்ன சொன்னாரு? நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? அதுதான்க்கா மாப்பிள்ளை வீட்டில் நேரில் போய் பேசி பார்க்கலாமான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்க என்ன சொல்ல போறான்னு நினைச்சா என் வயிற்றுல புளிய கரைக்குதுக்கானா. சரிடி, பேசி பாருங்க. முடியலைன்னா வேணான்ட்டு வேற சம்பந்தத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதுதான்க்கா நேத்தே நான் நினைச்சேன். என் மாமியார்ட்டையும் நாத்தனாட்டையும் பேசினா அவங்க குதின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலக்கா. நட்டவள்ளி, உன் நாத்தனாருக்கே இருக்கிறதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உன் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகிறது? கொஞ்சம் யோசிச்சு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோ. சரிங்கக்கா, நான் முடிஞ்ச அளவு நான் போராடி பார்க்குறேன். இல்லைன்னா அந்த கடவுள் விட்ட வழிதான்க்கா. சரி சரி, என்ன வாங்க வரேன்? நான் மாவு பாக்கெட் வாங்கலான்னு தான் வந்தேன்க்கா. சரி வாங்க போவோம். உறவுகளே பார்த்தீங்களா, எங்கள் மாமியார் நாத்தனாரும் ஒத்த காலில் இதே மாப்பிள்ளைக்கு தான் முடிக்கணும்னு நிற்கிறாங்க. நானும் என் வீட்டுக்காரும் என்ன பண்ண போகிறோம் தெரியல. உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உறவுகளே, உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உறவுகளே, நன்றி.